सुख दुःखानि सर्वाणि त्वया सह विभज्यते यत्तत्त्वं स्वहं तत्र प्रथमतः ब्रवीमि कुटुम्ब रक्षकार्यास्तामि अबालपुत्रहरिदम् अस्मि नास्ति सन्तुष्टा द्वितीयसा द्विहिदम् பாத்தீங்களாமா என்னெல்லாம் பண்றாங்கன்னு பாத்தீங்களா? நம்ம குட்டிமா எவ்வளவு கஷ்டத்துல இருக்கா. இவர் பாட்டுக்கு அந்த பொண்ணுக்கு பின்னாலே போயிட்டாரு. உங்க அபய மாப்பிளைக்கு ராதிகாவுக்கு நலங்கு வைக்கிறதுல எவ்வளவு ஆசை இருக்குன்னு பாத்தீங்களா? ரஜன், உண்மை என்னன்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியலன்னா தேவையில்லாம ஏதாவது உளறதையாவது நம்ம நிறுத்தணும். புரியுதா? நான் என்னமா பண்ணேன்? அவர் தானே பண்ணாரு. வாங்க அபய மாப்பிள, அந்த ராதிகாவுக்கு நலங்கு வச்சதுல அவ்வளவு சந்தோஷமா? இப்பவாவது அவங்கள விட்டு வர முடிஞ்சுதா? நான் சொல்றது சரிதானமா? மரியாதைய வாய மூடிட்டு முதல்ல இங்க இருந்து போ. மத்தரம்ஜி, அது அங்க கீழே என்ன நடந்துச்சு, எப்படி நடந்துச்சுன்னு எனக்கு தெரியவே தெரியாத. நான் அந்த மாதிரி எதுவும் செய்ய விரும்பல. ஆனா அது எப்படின்னு தெரியல, நான் இவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கேன். நாளை கனிகாவுக்கும் உங்களுக்கும் கல்யாணம் மாப்பிள்ள தம்பி. உண்மையிலே சொல்ல போனா இப்ப எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. இப்பெல்லாம் நீங்க என்ன பண்றீங்கன்னு உங்களாலேயே எதுவும் முடிவு பண்ண முடியாமல நடந்துக்கிறீங்க. முதல்ல என்கிட்ட சொல்லும்போது ராதிகாவுக்கு உதவி செய்ய நான் ஆக்ரா போறது இல்லை நீங்க. அதே மாதிரி இப்ப கனிகாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு கனிகாவுக்கு பதிலா ராதிகாவுக்கு இல்லை நீங்க நலுங்க வச்சிருக்கீங்க. நல்ல வேளை கனிகா இதை பத்தி பெருசா எடுத்துக்கல. அப்படி எடுத்துக்கிட்டு இருந்தா அவ மனசு இவ்வளவு நேரத்துக்கு எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கும். அவ அதை நினைச்சு அழுது அழுது ஒரு வழி ஆயிருப்பாளே. ஏற்கனவே என் பொண்ணோட உரிமைய ராதிகா பங்கு போட வந்து பிரச்சனையை கொடுத்துட்டு இருக்கா மாப்பிள்ள தம்பி. இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு அம்மாவோட மனசுல எவ்வளவு வேதனை இருக்குன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியுமே. இந்த கல்யாணத்தை நல்லபடியா நடத்தணும்னு எனக்கு கற்பனைகள் இருக்கு. எல்லாமே நல்லபடியா நடந்து முடியணுங்கிறதா எனக்கு கவலை. எந்த காரணம் கொண்டும் இதை யாரும் தடுக்க கூடாது. நான் உங்ககிட்ட என்ன பதில் சொல்றதுன்னு எனக்கு புரியல மாதாராஞ்சி. ஆனா நான் உங்ககிட்ட இதை கண்டிப்பா சொல்லியே ஆகணும். இந்த கல்யாணத்தை எப்படி நடத்தணும்னு நினைச்சீங்களோ அதே மாதிரி கண்டிப்பா நடக்கும். எனக்கு உங்க மேல இருக்கிற நம்பிக்கை இன்னும் அப்படியே தான் இருக்கு மாப்பிள்ள தம்பி. ஆனா நான் கவலைப்படுறது அந்த பண்டிதர் குடும்பத்தை பத்தி. அவங்க உங்களை தேவான்னு நிரூபிக்கிறதுக்காக புது புது வழியில முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நீங்க நிம்மதியா இருங்க. நான் ஏற்கனவே உங்ககிட்ட வாக்கு கொடுத்திருக்கேன். என்னோட கல்யாணம் கண்டிப்பா கணிக்க கூட மட்டும்தான் நடக்கும். நிச்சயமா நீங்க அதை பண்ணுவீங்கன்னு நான் நம்புறேன் மாப்பிள்ள தம்பி. என் நம்பிக்கைய நிச்சயமா நீங்க காப்பாத்துவீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. நான் இப்ப போயிட்டு வரேன் மாதாராஞ்சி.
அம்மா எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. நாம என்னதான் இந்த விஷயத்துல முயற்சி பண்ணாலும் தேவாவும் ராதிகாவும் ரொம்ப ரொம்ப நெருக்கமாயிட்டே இருக்காங்கம்மா. அவங்க 2 பேரையும் பிரிக்கவே முடியாது போல இருக்கு. அதுவும் இல்லாம அந்த சடங்குக்கான மஞ்சளும் ராதிகா கிட்ட தான் போயிருக்கு. குட்டிமா இப்பதான் பார்த்தல்ல, அந்த தேவா தானா ராதிகா கிட்ட போய். ஏய் ரஜன், தேவையில்லாம உளறத முதல்ல நிறுத்து நீ. அம்மா இதெல்லாம் எப்படி நடந்ததுன்னே தெரியல. நான் இந்த விஷயத்துல இவ்ளோ முயற்சி பண்ணி கூட அந்த சகுனத்துக்கான மஞ்சள் என்கிட்ட வந்து சேரல. அம்மா எனக்கு வர வர ரொம்ப பயமா இருக்குமா. இதுக்கு மேல நான் என்ன பண்றது? அபய் எனக்கு கிடைக்கல, அப்புறம் தேவாவும் எனக்கு கிடைக்க மாட்டாருன்னு தோணுதுமா. ஆனா நீங்க எல்லாமே நல்லபடியா நடந்துரும்னு சொன்னீங்க. ஆனா நான் தேவையில்லாம பேசாத கனிகா. நான் சொன்ன வார்த்தையில நீ நம்பிக்கை வை. வேற எதை பத்தி நீ கவலைப்படணும்னு அவசியம் இல்லை. இது இன்னும் கொஞ்ச நேரத்துல சரியாயிடும். இப்ப என்னோட கவலையில அந்த பண்டிதர் குடும்பத்தை பத்தி தான். நம்ம என்ன நோக்கத்தோட இங்க வந்திருக்கோங்கிற உண்மை அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. கல்யாணத்துக்கு முன்னால எப்படியாவது அதை தடுத்தே தீரணும்னு நிச்சயமா அவங்க முயற்சி செய்வாங்க. நாம இந்த நேரத்துல ரொம்ப ஜாக்கிரதையா நடந்துக்கணும். ஆமாம்மா, எனக்கு புரியுது. உனக்கு எவ்வளவு புரியும் எவ்வளவு புரியாதுன்னு எனக்கு நல்லா தெரியும் ரஜன். அவ்வளவு அழகான பொண்டாட்டி இருந்தோம் நீ ஏன் இப்படி தட்டுக்கட்டு சுத்திக்கிட்டு இருக்கேன்னு எனக்கு நல்லாவே புரியுது. என்னைக்காவது நீ அவளை பத்தி கவலைப்பட்டு நடந்திருக்கியா ரஜன்? விபா கண்டிப்பா கனிகாவோட கல்யாணத்துக்கு வந்தே தீரணும். ஓ, ஆக்ராவில இருந்து அவளை சீக்கிரமா கூட்டிட்டு வா. அதோட இன்னொன்னு, கல்யாண விஷயத்துல எந்த குறையும் இல்லாம நீ தான் கவனிச்சுக்கணும். எந்த குறையும் இல்லாம நான் பார்த்து பண்ணிடுறேம்மா. மடி, இந்த பாலால ராதிகாவை கொஞ்சம் குளிப்பாட்டி விடுங்களேன். அந்த மிருநாள் நீ மட்டும் இங்க இருந்திருந்தா இந்த சடங்கை அவ தான் பண்ணியிருக்கணும். நம்ம குடும்பத்துல எந்த பொண்ணும் வேற இல்லையே. இப்ப இருக்கிறது ராதிகா மட்டும்தான். பொண்ணு அவதான், மருமகளும் அவதான். வாங்கம்மா. வாட்சுங்க மருமகளே.
வாவ், இவ்வளவு சூப்பரான நகைகளா? இதையெல்லாம் நம்ம சின்ன மருமக போட்டுக்கிட்டா இந்த நகைகளோட அழகு இன்னும் கூடிடும். ஆனா அண்ணா, ராதிகா நீ என்ன எங்க காணும்? இதெல்லாம் அவங்க பார்த்தாங்களா? அட இல்ல இல்ல, இன்னும் அவன் பார்க்கவே இல்ல. ஆனா அம்மா அவளை கூட்டிட்டு வரதுக்காக போயிருக்காங்க. பாட்டிமா என்னன்னு சொல்லுங்க. ஏன் இப்படி என் கண்ணை கட்டி கூட்டிட்டு வரீங்க? சரி, இப்போது என்னன்னு கொஞ்சம் காட்டுங்களேன் பாட்டிமா. எப்படி இருக்க? ரொம்ப அழகா இருக்கு. நாளைக்கு நம்ம தேவாவும் ராதிகாவும் மறுபடியும் கல்யாண பந்தத்துல ஈடுபட போறாங்க. அம்மாடி, உன்னோட நம்பிக்கை, அந்த கண்ணனோட ஆசீர்வாதம், இது ரெண்டும் சேர்ந்துதான் தேவாவை நம்ம வீட்டுக்கு மறுபடியும் திரும்ப கொண்டு வந்திருக்கு. அந்த கார்த்தியாயனி தேவி என்னதான் யோசனை பண்ணட்டும், எவ்வளவுதான் சூழ்ச்சி பண்ணி பார்க்கட்டும், ஆனா எந்த காரியமும் அவங்க நினைச்ச மாதிரி நடக்கவே நடக்காது. இப்ப கூட நலுங்கு சடங்கு நடந்தது பாருங்க. அப்ப என்ன சொன்னாங்க? என்ன நடக்கும், எப்படி நடக்கும், அதையும் நான் பார்த்துட்டேனாங்கல்ல. என்ன நடந்தது? எவ்வளவு நல்லா நடந்தது எல்லாம். என்னதான் நடக்காம இருந்தது? ஏன் தேவாவே வந்து அவன் கையால நம்ம ராதிகாவுக்கு நலுங்கு வைக்கல? ரொம்ப சரியா சொன்னீங்க பாட்டிமா. அந்த மஞ்சள் பூசுற விழால அந்த கண்ணன் நமக்கு ஒரு நல்ல வழி காட்டியிருக்காரு. அதனால இந்த கல்யாணத்துல இதுக்கப்புறம் எந்த தடங்களும் இருக்காது. அதனாலதான் நான் சாஸ்திரியையும் தேவகியையும் எல்லாரையும் கூப்பிட்டிருக்கேன். ராதிகா, என்னம்மா என்னாச்சு? எல்லாம் சரிதான் பாட்டிமா. ஆனா அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் அந்த மாதாராம்ஜி கன்னிகாவுக்கும் அவருக்கும் தான் கல்யாணம் செஞ்சு வைக்க போறாங்கன்னு தெரிஞ்சா அவங்க மனசு உடைஞ்சு போயிட மாட்டாங்க? இது பண்ணி எதை பத்தியும் கவலையே படாத. முதல்ல வந்தவொடனே பார்த்தா ஒரு மாதிரி தான் இருக்கும் அவங்களுக்கு. ஆனா தன்னோட மாப்பிள்ளையும் பொண்ணையும் ஒன்னா சேர்த்து ரொம்ப நாள் கழிச்சு பாக்குறாங்கல்ல, ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இப்பதானே நம்ம நலுங்கு சடங்கு நல்லபடியா முடிச்சிருக்கோம். இன்னும் மெகந்தி, சங்கீதம், இன்னும் எத்தனை பாக்கி இருக்கு. எல்லாரும் சீக்கிரமா போய் தயார் பண்ணுங்க. ஆளாளுக்கு நின்னு மூஞ்சி என்ன பாக்குறீங்க? போங்க போய் பாருங்க. ஏய் நில்லு, அந்த மெகந்திக்கு சொல்லிட்டியா இல்லையா? அட என்ன பேசுறீங்க நீங்க? எல்லாம் சொல்லியாச்சு. சாயங்காலமே வந்துருவாங்க அவங்க. வந்துருவாங்க. போல என்ன நீ? அது போறேன். பாட்டிமா பாட்டிமா வாங்க. சொல்லுங்க, இந்த டெக்கரேஷன்லாம் எப்படி இருக்கு? ரொம்ப அழகா இருக்கு, ரொம்ப சூப்பரா இருக்கு. பாத்தீங்களாண்ணே, நான் அப்பவே சொன்னல உங்ககிட்ட. ஆமா வாசு, நீ எப்பவுமே நல்லா தான் செய்வ. ஆனா ஒண்ணு பாட்டிமா, யாருக்காக இந்த ஃபங்க்ஷன் நடக்குதோ அந்த சின்ன மருமகளே இன்னும் காணாமே. எதுக்காக நீங்க எல்லாம் இவ்வளவு அவசரப்படுறீங்க? சின்ன மருமக தயாராயிட்டு இருக்கா, இப்ப வந்துருவா. அப்புறம் பாட்டிமா, கணிக்காவ வீடு முழுக்க எங்கேயும் காணும். நமக்கு பயந்து வீடை விட்டு ஓடி போயிட்டாலா என்னவோ. அந்த மிளகா பொடி கலந்த மஞ்சளை தேய்ச்சதுல இருந்து எரிச்சல் தாங்க முடியாம ஓடி போயிட்டால. சும்மாரா, யாருக்காக விழப்போகுது? வராங்க பாரு. வணக்கங்க, வாங்க வாங்க. யார பார்க்க வந்திருக்கீங்க? ஜெய சிவசம்போ, உங்களுக்காக தான் நான் காத்துட்டு இருக்கேன். நீங்க என் பொண்ணு மெஹந்தி சங்கீதத்துக்கு வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். வாங்க உக்காருங்க. இதோ இப்ப கனிகாவும் மாப்பிள்ளை தம்பியும் வந்துருவாங்க. இதோ வந்துட்டாங்க. உட்காருங்க உட்காருங்க. இதோ இங்க வாங்க, இங்க வந்து உட்காருங்க. வைஷாலி, போ பாரு, ராதிகா தயாரா இருந்தா சீக்கிரம் கூட்டிட்டு வா. சரிம்மா. ஏன் நீங்களாம் உட்காந்துருக்கீங்க? ஆரம்பிங்க, பாடுங்க. பாடுங்க பாடுங்க. என்ன பாடுங்கன்னு பார்க்கலாம். பாடுங்க. அம்மா, கனிகாக்கு மெகந்தி வச்சிருக்கேன், வந்து ஆசீர்வாதம் பண்ணுங்க. வாங்கம்மா. மெகந்தி எல்லாரும் தான் போட்டுக்குவாங்க கார்த்தியாயனி தேவி. ஆனா தலையெழுத்து நல்லா இருக்கிறவங்க கையில தான் மெகந்தி செவக்குன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கும் எனக்கும் இதுதான் வித்தியாசம்மா.
நீங்க தலையெழுத்துல நம்பிக்கை வச்சிருக்கீங்க, ஆனா நான் தலையெழுத்தையே மாத்திட முடியும்னு நினைக்கிற ரகம். எங்க கனிகா கையில வைக்கிற மெகந்தி இன்னைக்கு ரொம்ப நல்லாவே செவக்கும். நாளைக்கு கல்யாணம் நடக்கும்போது உங்க எல்லாரோட முகமும் அவமானத்துல எப்படி செவக்கும்னு எனக்கு தெரியுமே. யார் அவமானப்பட போறாங்க, யாரோட முகம் செவக்க போகுதுன்னு எல்லாமே அந்த கண்ணன் கையில தானமா இருக்கு. எப்படி இன்னைக்கு ராதிகாவோட கையில நாங்க தேவாவுக்காக மெகந்தி வைக்கிறோமோ, அதே மாதிரி நாளைக்கு கல்யாணமும் நடக்கலாம்ல. கண்ணனோட இந்த லீலையை கூட நாளைக்கு நீங்க பார்க்கலாம்ல. இந்த பண்டிதர் குடும்பம் எல்லாத்துலயுமே வித்தியாசமா தான் நடந்துக்கிறாங்க. எங்க கண்ணை அதை பண்ணாரு, எங்க கண்ணை இதை பண்ணாருன்னு எல்லாமே அந்த கண்ணை பண்ற மாதிரியே பேசுறாங்களே. மாப்பிள்ளை தம்பி திலகம் இடுறத ஆரம்பிக்கலாமா? வச்சுக்கப்பா, வச்சுக்க, நல்லா வச்சுக்க. உனக்கு குங்குமம் வைக்கிறாங்க, என்னை காரி துப்புறாங்க. எனக்கு மட்டும் சான்ஸ் கிடைச்சதுன்னா ஒரு ரவுண்டு துப்பாக்கியில போட்டு இதை ஹிட்லரை கொண்டுடுவேன். மெகந்தி வைக்கிறவங்க எங்க? வாங்க வாங்க. என் பொண்ணுக்கு நீங்க வைக்கிற மெகந்தி நாளுக்கு நாள் மெருகேறிட்டு போற மாதிரி இருக்கணும். மாப்பிள்ளை தம்பி, உங்களுக்கு இது தெரியும்ல, பொண்ணு கையில வைக்கிற மெகந்தி நல்லா செவந்ததுன்னா அவங்க 2 பேர் உறவும் அவ்வளவு நீடிக்கும்னு அர்த்தம். நான் சிவசம்பு கிட்ட இதை மட்டும்தான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். உங்க 2 பேருக்கு நடுவில் உள்ள உறவை யாரு பிரிக்கணும்னு நினைச்சா கூட முடியாம போகணும்னு ஆசைப்படுறேன். எந்த கெட்ட கண்ணும் உங்களுக்கு படாம இருக்கணும். போய் உட்காருமா. மாப்பிள்ளை தம்பி, கனிகாவுக்கு மெகந்தி வைக்கிறத ஆரம்பிக்கலாமா? முதல்ல மெகந்தியை உங்க கையால வச்சு ஆரம்பிச்சு விடுங்க. இந்தாங்க, பயங்கங்க. நீங்க பயங்க மாப்பிள்ளை தம்பி. வாங்கம்மா, வந்து மெகந்தி வைங்க. வாங்க போடுங்க. தோ விபா கூட வந்துட்டாளே. சரியான நேரத்துல தான் வந்திருக்க விபா. வா வா, வந்து மாப்பிள்ளை தம்பிக்கு மெகந்தி வை. விபா, மாப்பிள்ளை தம்பிக்கு சகுன மெகந்திய வையின்னு சொன்னேன்ல, வாங்கிக்க. எவ்வளவு பெரிய விஷயத்த அந்த ராதிகா கிட்ட நான் போய் சொல்லியிருக்கேன். இவங்க எதை பத்தியும் கவலைப்படாம கையில நலங்கு போட்டுட்டு இருக்காங்க. என்ன பண்றதுன்னு ஒன்றும் புரியலையே. மறுபடியும் நான் மாட்டிக்குவேன் போல இருக்கே. என்ன பண்றது, என்ன பண்றது? உங்க புருஷன் பேர் என்னம்மா? தே.
அபய் அபய் சிங் தாக்கூர். உங்க புருஷன் பேர் என்னம்மா?